என்னிடம் சுமார் 26 வயது நிறைந்த திருமணமான 3 மாதம் கர்ப்பிணியான பெண் வந்து ஒரு ஸ்கேன் ரிப்போர்ட்டோட கொண்டு வந்தாங்க. ஸோ ஸ்கேன் ரிப்போர்ட்ல அவங்க கொண்டு வரும்போதே பயத்துடன் கொண்டு வந்தாங்க. ஏன்னா அந்த 3 மந்த்ஸ் முடிஞ்ச உடனே அவங்க ஸ்கேன் பார்த்ததுல வந்து என்ன வந்ததுன்னா ஒரு வேர்டு வந்து உங்களோட கிட்னி அடைப்பாக உள்ளது. அதாவது உங்களுடைய வளர்ச்சி அடையும் அந்த கிட்னியில் ஒரு அவுட்ஃப்ளோ அப்ஸ்ட்ரக்ஷன். மருத்துவத்தில் என்ன சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா பெல்விக் டேசிஸ்ன்னு சொல்லுவாங்க. சில டெர்மினாலஜி வந்து பாத்தீங்கன்னா பெல்விக் யூரிட்ரிக் ஜங்ஷன் அப்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுவாங்க. அதாவது என்னன்னா கிட்னி அங்கிருந்து ஃபில்டர் ஆகுற அந்த யூரின் வந்து வெளியில ஆகி வர்ற யூரின் வந்து ஒரு அடைப்பு இருக்குது. மெயினா உங்களுக்கு வந்து ஸ்கேன் பண்ணும்போது இந்த ரிப்போர்ட் கொடுப்பார்கள். நிச்சயமாக அது உங்களுக்கு பயமுறுத்துற மாதிரி இருக்கும். என்னடா கிட்னி அடைப்பா இருக்குது என்றது ரொம்ப ஒரு பயம் இருக்கும். குழந்தை டெலிவரி ஆகும்போது உண்மையாவே கிட்னி ஃபெயிலியரோட பிறக்குமான்ற மைண்டுக்குள்ள எல்லாம் நமக்கு வந்து வெவ்வேறு தாட்ஸ் வந்து நம்மளுக்கு வந்துடும். எப்பவுமே ஜென்ரலா நம்ம பார்க்கும்பொழுது எப்படி அந்த கர்ப்பப்பைக்குள்ள குழந்தை வளரும், அதை சுற்றி நீர் டெவலப் ஆகும். இந்த நீர் எதுன்னு பார்த்தீங்கன்னா குழந்தையோட கிட்னி ஃபங்க்ஷன், அந்த வெளியில வர்ற அந்த யூரின் தான் வந்து ஆம்னியோட்டிக் ஃப்ளூயிட் என்று சொல்லுவார்கள் வந்து. ஸோ அதனுடைய குவான்டிட்டி அடிக்குவேட்டா இருக்கா இல்லையான்னு பார்ப்பாங்க. முக்கியமாக இந்த பிரச்சனைக்கு வருவோம். நார்மலா வந்து 3 வீக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா குழந்தையோட ஒவ்வொரு வளர்ச்சியும் ஆரம்பித்து கொண்டிருக்கும். கிட்னி வளர்வதற்கு உங்களுக்கு வந்து 12 வீக்ஸாவது ஆகும். கிட்னியிலிருந்து ஃபில்டர் ஆகி அந்த டியூப், யூரிட்டர் என்ற டியூப் வழியாக வரும் அந்த யூரின், அது வெளியில வர்ற அந்த இடத்துல ஒரு அடைப்பு மாதிரி காட்டும். உங்களுக்கு ஸ்கேன் பண்ணும்போது சின்ன கரு தானே உங்களுக்கு, 2 mm 3 mmல இருக்கும். வந்து சின்ன சின்ன குட்டி குட்டியா தான் தெரியும் எல்லாமே உங்களுக்கு. ஸோ அந்த அடைப்பு காட்டும் பொழுது அவங்க அது மாதிரி வந்து ஸ்கேன் டாக்டர் வந்து உங்களுக்கு ரிப்போர்ட் பண்ணுவாங்க. வந்து பெல்விக் டிசீஸ் ஆர் பெல்விக் யூரிட்ரிக் ஜங்ஷன் அப்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க. ஸோ இதை எப்படி நம்ம வந்து தெளிவுபடுத்திக் கொள்வது என்று தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா இதுல கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. நிறைய பேர் வந்து குழந்தை நல மருத்துவர்கள், நியோனட்டல் ஸ்பெஷலிஸ்ட், ஃபீட்டல் ஸ்பெஷலிஸ்ட் நல்லா இருக்காங்க. அதை கருவுக்கின்ற ஸ்பெஷலிஸ்ட் சர்ஜன்ஸ் எல்லாம் இப்போ இருக்காங்க. பீடியாட்ரிக் சர்ஜன் நம்ம ஊர்ல பொறுத்த வரைக்கும் பீடியாட்ரிக் சர்ஜன் தான் ஃபீட்டல் சர்ஜன், நியோனேட்டல் சர்ஜன் எல்லாமே. அவர்களுக்கு இது எப்படி அவுட்கம் இருக்கும் என்பது நன்றாகவே தெரியும். ஸோ யூஸ்வலா இதை கண்டு நீங்க பயந்து விடக்கூடாது. இந்த மாதிரி ஒரு ரிப்போர்ட் வந்ததுன்னா என்னைக்கும் நீங்க பயப்பட வேண்டாம். ஒரு ரீசெக் பண்ணிக்கிறது நல்லது. ஒரு ஸ்டாண்டர்டான ஸ்கேன் சென்டர்ல போயிட்டு ரீசெக் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அலோவ் பண்ணணும். நம்ம இது வந்து நம்மளோட பிரெக்னன்சியை அலோவ் பண்ணணும். ஸோ அனாமலி ஸ்கேன் ஒரு 5th மந்த்ல எடுப்பாங்க யூஸ்வலா. ஸோ அந்த ஸ்கேனோட அசஸ்மெண்ட் பார்க்கணும். இந்த மாதிரி கிட்னியோட அவுட்ஃப்ளோல ஒரு அப்ஸ்ட்ரக்ஷன் வருதுன்னா எடுத்த உடனே நம்ம பயந்துட்டு டெர்மினேஷன் லெவலுக்கு நம்ம ரொம்ப திங்க் பண்ணிடக்கூடாது. குழந்தை வந்து அலோவ் பண்ணணும். பீரியாடிக் ஸ்கேனு நம்ம அடுத்த அப்டேட் பார்க்கணும். ஸோ டெலிவரி ஆகிற வரைக்கும் நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. குழந்தை டெலிவரி ஆனவுடனே அந்த நியோனேட்டல் பீரியட்ல 1st மந்த்லேயே நீங்க ஒரு ஸ்கேன் பண்ணலாம். மோஸ்ட் ஆஃப் த டைம் குழந்தையோட அந்த அப்ஸ்ட்ரக்ஷன் அடைப்பு குழந்தை பிறந்தவுடன் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்கேன் பண்ணும் பொழுது நார்மலாகவே ரிப்போர்ட் வரும். நிறைய நேரத்தில், சில நேரத்தில் அந்த அடைப்பு இருக்குது, ஆனால் வந்து அதனுடைய சைஸ் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி கொடுப்பார்கள் ரிப்போர்ட். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் 1 மந்த் வரைக்கும் வெயிட் பண்ணலாம், தப்பு இல்லை. நார்மல் அகாமடேஷன் ப்ராசஸ் உள்ள நடக்கும் பொழுது அந்த கிட்னியோட அப்செக்ஷன் மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து ரிசால்வ் ஆகிடும். சில நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் மட்டும் அடைப்பு இருக்கும், சில நேரத்தில் 2 பக்கமும் அடைப்பு இருக்கும், ரைட் லெஃப்ட் மாறி மாறி இருக்கும். குழந்தை டெலிவரி ஆன பிறகு 1st மந்த் எடுக்கிற டெசிஷன் தான் பெஸ்ட் டெசிஷன். ஸோ அது மாதிரி அடைப்பு இருந்ததுன்னா அதுக்கு ஃபாலோ அப் ஸ்கேன் டெஸ்ட்டுகள் பார்ப்பார்கள். அதனுடைய அளவு மெஷர்மெண்ட் எவ்வளோன்னு பார்ப்பார்கள். கிட்னியோட வீக்கத்தன்மை, அதனுடைய அந்த பெல்விக் டயமீட்டர்னு சொல்லுவாங்க, அதனுடைய வெளியேறும் தன்மை எவ்வளவு அளவுக்கு ப்ராப்ளம் இருக்குது என்பதெல்லாம் பார்ப்பார்கள். ஸோ அதை பார்த்த பிறகு வந்து குழந்தைக்கு தேவை என்ன அப்படின்னு, சில குழந்தைகள் ஜஸ்ட் அப்சர்வ் பண்ணாவே போதும், குழந்தை குரோத் ஆக ஆக வந்து ஆட்டோமேட்டிக்கா அந்த இது வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகி சேனல் நார்மலா இருக்கும். அந்த அடைப்பு வந்து எதனால் வருகிறதுன்னு பாத்தீங்கன்னா வளர்ச்சி அடையும் பொழுது அதற்கு தேவையான ரத்தம் அந்த குறிப்பிட்ட இடத்தில் சரியாக போகவில்லை என்றால் அந்த ஸ்கார் டிஷ்யூ, நம்மளுக்கு அடிபட்டா எப்படி கையில தழும்பு வர்ற மாதிரி அந்த ஸ்கார் அங்க ஃபார்ம் ஆயிடும். ஸோ இந்த மாதிரி ஸ்கார் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா டெஃபினட்டா குழந்தை பிறந்த பிறகு நம்ம அதுக்கு ஆப்ரேட் பண்ணி தான் அந்த ஸ்காரை எக்ஸசைஸ் பண்ணி அதுக்கு உண்டான சர்ஜரி பண்ணி. சில நேரங்களில் பாத்தீங்கன்னா ரத்த குழா அதுக்கு மேல போயிட்டு அதை ஒரு ஃபால்ஸ்
ஒரு கம்ப்ரெஷன் கொடுக்கும். ஸோ அதனால அடைப்பு மாதிரி நமக்கு தெரியும். அதுக்கும் வந்து சர்ஜரி பண்ணி அதை வந்து நம்ம கிளிப் ஒன்று போட்டு அதை டிவைட் பண்ணிட்டு அதுக்கு உண்டான அந்த கம்ப்ரெஷனை ரிலீஸ் பண்ணிடலாம். மோஸ்ட் ஆஃப் த குழந்தைகள் வந்து ஜஸ்ட் அப்சர்வ் பண்ணாவே போதும். தேவைப்படும் குழந்தைகளுக்கு மட்டும்தான் ஆப்ரேஷன் பண்ணுவோம். இது ப்ரிவென்ஷன் நம்ம வந்து பெருசா வந்து நம்ம போயிட்டு பர்டிகுலரா இந்த இதுக்குன்னு ப்ரிவென்ஷன் நம்ம வந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைன்னு ஒண்ணு இல்லை. பொதுவாக ஹெல்த்தியான சைல்டு நமக்கு வேண்டும் என்றால், குழந்தைகள் ஆரோக்கியத்துடன் பிறக்க வேண்டும் என்றால், மதர் வந்து ஃப்ரம் த பிகினிங் வந்து எப்போ உங்களுக்கு மேரேஜ் ஆகுதோ அங்க இருந்தே நீங்கள் வந்து நியூட்ரிஷனல் ஃபுட், உங்களோட கார்போஹைட்ரேட், உங்களோட புரோட்டீன், உங்களோட வந்து எல்லா விட்டமின் மினரல்ஸ் என்னென்ன இருக்கோ நம்மளோட எல்லா சத்துக்கள் நிறைந்த உணவுகளையும் வந்து நல்லா சாப்பிடணும். அப்பொழுது குழந்தைக்கு தேவையான நியூட்ரிஷனல் இது வந்து மதர் கிட்ட இருந்து தான் போறதுனால குழந்தைகளுக்கு தேவை அனைத்து நியூட்ரிஷனும் வந்து அந்த கரு உற்பத்தி காலத்தில் சரியான அளவில் கிடைக்கும் பொழுது மேக்சிமம் குழந்தைங்களுக்கு இது மாதிரி கன்ஜெனிட்டல் டிஃபார்மிட்டி பிறவி குறைபாடுகள் முற்றிலும் வந்து தவிர்க்கப்பட்டு விடும். ஸோ சில நேரங்கள் வந்து டாக்டர்ஸ் வந்து கைனகாலஜிஸ்ட் எல்லாம் வந்து மகப்பேறு மருத்துவர்கள் அட்வைஸ் பண்ணுவாங்க. சில இது வந்து யோகா ப்ராக்டிஸ் பண்ணுங்க, சில ஆன்டிநேட்டல் எக்ஸசைஸ் பண்ண, அதெல்லாம் உண்மையாவே நல்லது. அது உங்களோட குழந்தை வளர்ச்சிக்கு பேருதவியாக இருக்கும். ஸோ இது போன்ற பல ஸ்கேன்ல ஒன் பை தான் வரும் வீடியோக்களில் உங்களுக்கு பார்க்கலாம். இது வந்து ஒரே ஒரு கிட்னி சம்பந்தப்பட்டது மட்டும் உங்களுக்கு வந்து விலக்கி உள்ளேன். ஸோ இதை பார்த்தவுடன் நீங்கள் பயப்படக்கூடாது. துல்லியமாக அளப்பதற்கு இன்னும் பல டெஸ்ட்டுகள், இதே ஸ்கேன் டெஸ்டை நீங்க திருப்பி வந்து டாக்டர் கிட்ட வந்து செக் பண்ணிட்டு ஒரு செகண்ட் ஒப்பீனியன் அது மாதிரி எடுத்து விட்டு அதற்கு உண்டான கரெக்டான ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட அப்ரோச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நிறைய கைட்லைன்ஸ் கொடுப்பாங்க. அது பிரகாரம் நீங்கள் போனால் நீங்க மாதத்திலே கண்டுபிடிச்ச உடனே எல்லாத்தையும் முடிவு பண்ணிவிட்டு குழந்தைக்கு கிட்னி போய்விட்டது என்று நினைக்க வேண்டாம். ஏன்னா குழந்தை வளர 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 அதனுடைய அந்த தன்மைகளும் உள் உறுப்புகளும் வந்து வளர்ச்சி அடையும் பொழுது அதனுடைய மாற்றங்கள் நிகழும். குழந்தை பிறந்த பிறகு அதற்குண்டான ஃபாலோ போஸ்ட்நாட்டல் ஸ்கேன் நம்ம செய்த பிறகு அதில் எவ்வளவு மாற்றம் இருக்கிறது என்பதை அறிந்து அதற்கு உரிய சிகிச்சை நாம் எடுத்துக்கொண்டால் போதும். இது போன்ற பிரச்சனையில இருந்து நாம் வெளிப்பட்டு விடலாம்.